புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 1 இறைவார்த்தைகள் 1 தொடக்கம் 17. தாவீதின் மகனும் ஆபிரகாமின் மகனுமான இயேசு கிறிஸ்துவின் மூதாதையர் பட்டியல். ஆபிரகாமின் மகன் ஈசாக்கு, ஈசாக்கின் மகன் யாக்கோபு, யாக்கோபின் புதல்வர்கள் யூதாவும் அவர் சகோதரர்களும். யூதாவுக்கும் தாமாருக்கும் பிறந்த புதல்வர்கள் பெரேட்சும் செராகும். பெரேட்சின் மகன் எட்சரோன், எட்சரோனின் மகன் இராம், இராமின் மகன் அம்மினதாபு, அம்மினதாபின் மகன் நகசோன், நகசோனின் மகன் சல்மோன், சல்மோனுக்கும் ராகாபுக்கும் பிறந்த மகன் போவாசு, போவாசுக்கும் ரூத்துக்கும் பிறந்த மகன் ஒபேது, ஒபேதின் மகன் ஈசாய், ஈசாயின் மகன் தாவீது அரசர். தாவீதுக்கு ஊரியாவின் மனைவியிடம் இருந்து பிறந்த மகன் சாலமோன், சாலமோனின் மகன் ரெகபெயாம், ரெகபெயாமின் மகன் அபியாம், அபியாமின் மகன் ஆசா, ஆசாவின் மகன் யோசபாத்து, யோசபாத்தின் மகன் யோராம், யோராமின் மகன் உசியா, உசியாவின் மகன் யோர்தாம், யோர்தாமின் மகன் ஆகாசு, ஆகாசின் மகன் எசேக்கியா, எசேக்கியாவின் மகன் மனாசே, மனாசேயின் மகன் ஆமோன், ஆமோனின் மகன் யோசியா, யோசியாவின் புதல்வர்கள் எக்கோனியாவும் அவர் சகோதரர்களும். இவர்கள் காலத்தில்தான் யூதர்கள் பபிலோனுக்கு சிறைப்பிடித்து செல்லப்பட்டார்கள். பபிலோனுக்கு சிறைப்பிடித்து செல்லப்பட்ட பின்பு எக்கோனியாவுக்கு பிறந்த மகன் செயல்தியேல், செயல்தியேலின் மகன் செருபாபேல், செருபாபேலின் மகன் அபியூது, அபியூதின் மகன் எலியாக்கிம், எலியாக்கிமின் மகன் அசோர், அசோரின் மகன் சாதோக்கு, சாதோக்கின் மகன் ஆக்கிம், ஆக்கிமின் மகன் எலியூது, எலியூதின் மகன் எலையசார், எலையசாரின் மகன் மாத்தான், மாத்தானின் மகன் யாக்கோபு, யாக்கோபின் மகன் மரியாவின் கணவர் யோசேப்பு. மரியாவிடம் பிறந்தவரே கிறிஸ்து என்னும் இயேசு. ஆக மொத்தம் ஆபிரகாம் முதல் தாவீது வரை தலைமுறைகள் 14. தாவீது முதல் பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து செல்லப்பட்டவர்கள் வரை தலைமுறைகள் 14. பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து செல்லப்பட்டவர்கள் முதல் கிறிஸ்து வரை தலைமுறைகள் 14. சிந்தனை: இறைமகனான இயேசுவின் மானிட பிறப்புக்கு வழிவகுக்கின்ற ஆபிரகாம் தாவீதின் நீண்ட தலைமுறையினரின் பெயர் பட்டியல் இன்று எமக்கு தரப்படுகின்றது. இதனை வெறும் பெயர் பட்டியல் என்று நோக்காது அதற்கு அப்பாலும் அதனை நாம் நோக்க வேண்டும். கடவுள் தாம் கொடுத்த வாக்குறுதிகளுக்கு பிரமாணிக்கமாக இருப்பதை இந்த பெயர் பட்டியல் எடுத்து காட்டுகின்றது. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குறுதி, உன் வழியாக மண்ணுலகின் மக்கள் இனங்கள் அனைத்தும் ஆசி பெறும். தொடக்க நூல் 12:3. ஆண்டவர் தாவீதுக்கு கொடுத்த வாக்குறுதி, என் முன்பாக உனது குடும்பமும் அரசும் என்றும் உறுதியாய் இருக்கும், உனது அரியணை என்றும் நிலைத்திருக்கும். 2 சாமுவேல் 7:16. இந்த வாக்குறுதிகளில் காணப்படுகின்ற இறை உண்மைகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆபிரகாமுக்கும் தாவீதுக்கும் ஆண்டவர் அளித்த இந்த வாக்குறுதிகள் அவர்களுடைய காலத்துக்கு பின்பும் தலைமுறை தலைமுறையாக நிலைநாட்டப்பட்டு வருகின்றது. ஆண்டவர் தமது வாக்குறுதிக்கு எப்போதும் பிரமாணிக்கமாகவே இருந்து வருகிறார். இந்த உண்மைகள் மீட்பு வரலாற்றிலும் திருவிவிலிய படிப்புகளிலும் முக்கிய இடம் பெறுகின்றன என்பதற்கு அப்பால் ஒவ்வொருவரின் தனிப்பட்ட வாழ்விலும் அவை முதன்மையிடம் பெறுகின்றன. நாங்களும் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டே இருக்கின்றோம். கடவுள் வாக்குறுதி அளிக்கும் போது அவர் அந்த வாக்குறுதிகளுக்கு பிரமாணிக்கமாக இருந்து வருகிறார்.
தனிப்பட்ட உங்களுக்கும் எனக்கும் அவர் என்ன வாக்குறுதி தந்துள்ளார்? இறையரசின் உறுப்பினராகின்ற ஒவ்வொருவருக்கும் அருட்கொடைகள், மகிழ்ச்சி, தூய்மை, நிலைவாழ்வு என்பவற்றை வாக்குறுதியாக அளித்துள்ளார். ஆண்டவரின் இந்த வாக்குறுதிகளுக்கு அவர் காட்டும் உறுதியான தளம்பாத பிரமாணிக்கம் எங்கள் உள்ளங்களில் சிறப்பாக துன்பங்களை நாம் எதிர்கொள்ளும் போது நம்பிக்கையை ஏற்படுத்த வேண்டும். வாழ்வில் வரும் கஷ்டங்கள் எங்களை நம்பிக்கையினத்துக்கும் பதட்டத்துக்கும் பயத்துக்கும் இட்டு செல்லக்கூடியன. கடவுளின் பிரமாணிக்கத்தில் நாம் கொள்ளும் நம்பிக்கை கடவுள் நம்மை கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கையின் உறுதியில் எம்மை நிலைநிறுத்தும். வேகமாக மாற்றங்கள் நிறைந்த இந்த உலகில் தொடர்ச்சியும் உறுதியான நிலைத்தன்மையும் இருப்பதில்லை. தற்கால போக்குகளுக்கு ஏற்ப பலர் தங்கள் கருத்துக்களை மாற்றிக்கொள்கின்றார்கள். தொடர்ச்சியான செய்திகள், அரசியல் ஒழுக்கநெறி கருத்துக்கள், மாறிவரும் பொருளாதார சமூக நிலைமைகள் தற்கால மாற்றங்களுக்கு ஏற்ப நம்மையும் மாற்றிக்கொள்ள தூண்டும். ஆனால் கடவுள் பற்றிய கருத்துக்கள் ஒருபோதும் மாறுவதில்லை. ஆண்டவரின் இந்த வாக்குறுதிகள் மாறுகின்ற உலகின் போக்குகளில் அல்லாமல் கடவுளால் வெளிப்படுத்தப்பட்ட நம்பிக்கை பாறை போன்ற உறுதியான கொள்கைகளில் எமது வாழ்வை நிலைநிறுத்த இட்டுச் செல்ல வேண்டும். ஆபிரகாமின் மூலம் பூமியில் உள்ள எல்லா குடும்பங்களுக்கும் வழங்கப்பட்ட ஆசீர்வாதங்களை பெறுபவர்களில் நாங்களும் ஒருவராக இருக்கின்றோம். தலைமுறையின் இறுதி ஆளான இயேசுவின் மூலமே எல்லா ஆசீர்வாதங்களும் வருகின்றன. தமது தேவைகளில் ஆண்டவரிடம் திரும்பும் ஒவ்வொருவருக்கும் அருட்கடலின் கதவு திறக்கப்படுகிறது. கடவுளின் நிலையான நிறைவான வாக்குறுதிகளில் நாம் சந்தேகம் கொள்ளக்கூடாது. செபம். ஆண்டவரே, உமக்கு என்றும் பிரமாணிக்கமாயிருக்கும் வரத்தை எங்களுக்கு தாரும். ஆமென்.